வடமலை அவன் சொத்தை என்கிட்ட கொடுக்கும்போது செல்லம்மா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னான். ஆனா அவன் இப்ப இருக்க நிலைமையில செல்லம்மா கிட்ட சொல்லிட்டான்னா ஆஹா, அவனை சொல்லவே விடக்கூடாது. செல்லம்மா அவன் தான் நல்லா ஆயிட்டான்ல, அப்புறம் ஏன் கண் கலங்குற? அமுதா வாசு எங்க? வாசு டாக்ஸி பிடிக்க போயிருக்காமா. அமுதா பில் செட்டில் பண்ண போயிருக்கா. பணம் என்கிட்ட தானே இருக்கு, அவ எப்படி பில் செட்டில் பண்ணுவா? நான் தாம்மா கொடுத்து அனுப்பிச்சேன். மேலும் மேலும் நீங்க எதுக்கு மாமா கடன் படுறீங்க? ஆபரேஷனுக்கு வேற 5 லட்சம் ரூபாய் கட்டிருக்கீங்க. இப்ப இது வேற. என்கிட்ட பணம் இருக்கு, நான் பாத்துக்கிறேன். இவரை கொஞ்சம் பாத்து. சரிம்மா. என்னப்பா அப்படி பார்க்குற? எனக்கு ஏது பணம்னு பார்க்குறியா? எல்லாம் உன் பணம் தான்ப்பா. நீ வாங்கி வச்சிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு, அதில் 2 கடையை வாடகைக்கு விட்டு அதில் வந்து அட்வான்ஸ் பணத்தை தான்ப்பா நான் உனக்கு ஆப்ரேஷனுக்கு பணம் கட்டினேன். படமல்ல, நீ என் பேரில் பவர் கொடுத்துருக்கியே, அதை நான் இது வரைக்கும் செல்லம்மா கிட்ட சொல்லவே இல்லை. இப்போதைக்கு நீ செல்லம்மா கிட்ட சொல்லாம இருக்கிறது தான் நல்லது. ஏன் சித்தப்பா? ஏ நல்லா கையை காலை வீசி நடக்கும்போதே உன் பேச்சு அவ கேட்க மாட்டா. இப்போ அதனால சொத்தை பத்தி அவகிட்ட சொல்லாம இருக்கிறது தான் நல்லது. நீ என்ன நினைக்கிற? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு சித்தப்பா. குழப்பமா இருக்கும்போது தான் நீ எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. இனிமே எல்லா முடிவும் நான் எடுக்கிறேன். இத பாரு, பொம்பளைங்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதுலயும் எழுந்து நடக்க முடியாது. நீ ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஐயா. இனிமே நான் சொல்றது மட்டும் கேளு. காணாம போன குழந்தைய பத்தியோ சொத்தை பத்தியோ செல்லம்மா கிட்ட சொல்லவே சொல்லாத. காலப்போக்கில் அவன் நடந்துக்கிற விதத்தை பார்த்து அதுக்கப்புறம் சொல்லாம வேணாங்கிறத முடிவு பண்ணுவோம். என்ன சொல்ற? என்னப்பா? அண்ணா, டிஸ்சார்ஜ் சம்மரி வாங்குறதுக்காக டாக்டரை பார்க்க போயிருந்தேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? உங்க அண்ணனை நாங்க காப்பாத்தல, உங்க அண்ணி தான் காப்பாத்துனாங்கன்னு சொன்னாங்க. அண்ணி மட்டும் சரியான டைம்ல உங்களை இங்க கொண்டு வந்து சேர்க்கலனா நீங்க உயிர் பொழைச்சிருக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க. அமுதா, அந்த பணத்தை மாமா கிட்ட கொடுத்துரு. இந்தாங்க சித்தப்பா. எதுக்குமா என்கிட்ட கொடுக்குற? எல்லாமே என் பிள்ளையோட பணம் தானம்மா. அவங்ககிட்டயே கொடுத்துட்றேன். அவங்க கையில் 4 காசு இருக்கணும்ல, வச்சுக்கோப்பா. உன் கையில் 4 காசு இருந்தால் தான் உனக்கும் மரியாதை. இந்தா இப்படி வாங்கிக்கோப்பா.
ரிசல்ட் வந்துருச்சு, வீட்டுக்கு போலாங்களா? நானும் அமுதாவும் வீட்டுக்கு போயிட்டு 2 நாள் கழிச்சு வரோம். ஏன் வாசு? இல்ல, அம்மா வீட்டுல தனியா இருக்காங்க, அதான். வாங்க சார், போலாம் வாங்க. ரத்னா எப்படி இருக்கா? நல்லா இருக்காங்க. அறிவு இருக்காடி உனக்கு? அவளையே இங்கே அனுப்பிச்சு வச்ச? ரத்னா இங்க வந்தாளா? ஒரு பொட்ட பொண்ணு எங்க வந்தா போறான்னு தெரியாம வாழ்ந்துட்டு இருக்க. இல்லங்க, அவ இங்க வந்து சண்டை போட்டு போறா. இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. செல்லம்மாவை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போனா அப்படியே இங்க வந்திருப்பா போல் இருக்கு. போ, அவளை பத்திரமா பாத்துக்க. ஏங்க, வக்கீல் வந்திருக்கிறாரு, உங்களை ஜாமீன்ல எடுக்கணும் இல்லையா? எனக்கு ஜாமீன் கிடைக்காதுமா. காமெடி தான் சொல்லிட்டால, நான் தான் பணம் கொடுத்து வடமலையை கொலை செய்ய சொன்னேன்னு. எனக்கு எப்படி ஜாமீன் கிடைக்கும்? ஓமா. இல்லங்க, ரத்னாக்காகவாவது நீங்க வீட்டுக்கு திரும்பி வரணும்ல. முத்தழகி, ஒன்று நல்லா புரிஞ்சுக்க. உனக்கு நான் துரோகம் செஞ்சேன். அதுக்கான உண்டான தண்டனையை நான் அனுபவிக்க வேண்டாமா? கொஞ்ச நாள் ஜெயிலே இருந்துட்டு வரேன், நீ போ. சார் அப்படிலாம் பேசாதீங்க சார். இது என்னோட முதல் கேஸ் சார். நீங்க கையெழுத்து போட்டு கொடுங்க சார், நான் உங்களுக்கு ஜாமீன் வாங்கி தரேன். அம்மா கொடுங்கம்மா, கொடுங்க. இந்தாங்கம்மா சார், கையெழுத்து போடுங்க சார். சார் போடுங்க சார். போடாதீங்க போடாதீங்க போடாதீங்க, கையெழுத்து போடாதீங்க, போடாதீங்க. ஏய், எதுக்குடி கையெழுத்து போட வேணாம்னு சொல்ற? இல்லங்க, தோ நம்ம வக்கீல நான் கூட்டிட்டு வந்திருக்கேங்க. அவர் பேப்பர்ஸ்ல ரெடி எடுத்து வந்திருக்காரு. நீங்க சீக்கிரம் கொடுங்க. நம்ம இடத்துல கையெழுத்து போடுங்க. முடியாது. நான் தானே தாலி கட்டின பொண்டாட்டி. என்னுடைய வக்கீல் பேப்பர்ல தான் அவர் கையெழுத்து போடுவார். ஐயோ, இத்ரூண்டு மஞ்சத்தாலியை வச்சுக்கிட்டு எவ்வளவுதான் சென்டிமெண்ட் டயலாக்ஸ் பேசுவீங்க, எவ்வளவுதான் சென்டிமெண்ட் படம் எடுப்பீங்க. அந்த சென்டிமெண்ட்ல இப்ப எதுக்கு தேவையா? விடுங்க. நீ பாருங்க, அரெஸ்ட் பண்ணும்போது கூட இருந்தது யாரு? நான் தானே. அப்ப நான் தானே ஜாமீன் எடுக்கணும். நான் தான் ஜாமீன் எடுப்பேன். நாங்க கையெழுத்து போடுங்க. மேடம் அப்படிலாம் பேசாதீங்க. இவங்க தான் லீகல் பொண்டாட்டி, இவங்களுக்கு தான் ஜாமீன் எடுக்க உரிமை இருக்கு, இவங்க தான் ஜாமீன் எடுக்க போறாங்க. மேடம் இது என்னோட முதல் கேஸ் மேடம், தயவு செஞ்சு தொந்தரவு படாதீங்க மேடம். சார் கையெழுத்து போடுங்க சார், ப்ளீஸ் சார். யோ கம்னரியா, இவங்க லீகல் பொண்டாட்டியா? அப்போ இவங்க ரெண்டாவது பொண்டாட்டியா? ரெண்டாவது பொண்டாட்டி. இவங்களுக்கு லீகலா உரிமை இருக்குன்னு சொன்னா இவங்களுக்கு லீகலாவும் உரிமை இருக்கு, இல்லீகலாவும் உரிமை இருக்கு. சார் இல்லீகல் பொண்டாட்டி சார், கையெழுத்து போடுங்க சார். யோ சுமாரியா, நானே ஜெயிலில் இருக்கேன், என்னை வச்சு காமெடி பண்றீங்களா? நான் ஜட்ஜுக்கிட்டே சொல்லிடுறேன், எனக்கு ஜாமீன் வேணாம், ஆயுள் தண்டனை கொடுங்கன்னு. இவங்க 2 பேர்கிட்ட இருந்து நான் தப்பிச்சா போதும். ஐயோ, அப்படிலாம் பேசாதீங்க. நீங்க வெளியே வந்தா போதும். நீ உன் வக்கீல வச்சே கையெழுத்து வாங்கிக்க. அவர் ஜாமீன்ல வெளியே வரட்டும், நீங்க கொடுங்க. அக்கா நீ யாருக்கு யாரடி அக்கா? அக்கான்னு சொன்ன வாயை கிழிச்சிருவேன். இதுல என்னக்கா தப்பு இருக்கு? நீங்க அவரோட முதல் பொண்டாட்டிக்கா, நான் அவரோட 2வது பொண்டாட்டிக்கா. அப்போக்கா நீங்க எனக்கு அக்கா தானே வேணும். திரும்ப திரும்ப அப்படி சொல்லாதடி. சரிக்கா, விடுங்க. எதுக்கு வம்பு? நான் வயசுல சின்னவ, நானே வீட்டுக்கு கொடுத்துடுறேன். நீங்களே கையெழுத்து வாங்கிக்கோங்க. வேண்டாம். அவர் கையெழுத்து போடுறேன்னு சொல்லும் போது நிறுத்துங்கன்னு அபசகனமா பேசினல்ல, உன் வக்கீல வச்சே கையெழுத்து வாங்கிக்க. இல்லக்கா, இருக்கட்டும், பரவாயில்லக்கா. நீங்களே கையெழுத்து வாங்கிக்கோங்க. யோ அக்கா வக்கீல, நீயே கையெழுத்து வாங்கிக்கோ. வேண்டாம்,
உன் வக்கீல் வச்சே கையெழுத்து வாங்கிக்க. சார் சார் கையெழுத்து போடுங்க சார். சார் என் பேப்பர்ல கையெழுத்து போடுங்க சார். சார் இது என் முதல் கேஸ், கையெழுத்து போடுங்க சார். சார் இது என் 100வது கேஸ் சார். தயவு செஞ்சு கையெழுத்து போடுங்க சார். இப்ப நீங்க 2 பேரும் நான் வெளியே வரணும்னு ஆசைப்படுறீங்களா இல்ல உள்ளே இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ஸ்னேகா குடு. இந்தாங்க. தேங்க்யூ மேடம். கையெழுத்து போட்டாச்சுல்ல, கிளம்புங்க. சரி. கிளம்புங்க. என்ன சார் முதல் கேஸ் இப்படி பண்ணிட்டீங்களா சார்? எல்லா நேரம் முத்தழகி இங்க வா. உன் பேரு முத்தழகியா? கையெழுத்து போட்டாச்சுல்ல, புறப்படு. ஏன் என்கிட்ட சொல்றதுக்கு எதுவும் ரகசியம் இல்லையா உங்ககிட்ட? ஓடி ஓன்னு சொல்றேன்ல, ஓசு கொடுக்குற. ஓ போக மாட்டேன். போக மாட்டேன். முத்தழகி, ரத்னாவை ஜாக்கிரதையா பார்த்துக்க. அவளை சமாதானப்படுத்து. நான் சீக்கிரத்திலே வந்துடுவேன். ஸ்கூலுக்கு அனுப்பிடாத, கூடவே வச்சுக்க. கோர்ட் விஷயத்தை ஸ்னேகா பார்த்துக்குவா. நீ ரத்னாவை நல்லபடியா பார்த்துக்க. ஏங்க ஏங்க இவ்ளோ சொல்றீங்க? நம்ம வாழ்க்கையுடைய அச்சாணியே அவதாமா. நம்ம வாழ்க்கையுடைய அச்சாணியே அவதாமா. அவ இல்லைன்னா நம்ம வாழ்க்கை இல்லை. புரிஞ்சுக்க. உன் அப்பங்கிட்ட போய் சொல்லு, வடமலையா நடக்க முடியாம இருக்கா, அவளை வச்சு அடிக்க வேண்டாம், கத்தி எடுத்துட்டு வந்து குத்த சொல்லு. ஓட முடியாதுல்ல, தப்பிச்சு ஓட முடியாதுல்ல. இல்லைன்னு சொன்னா நான் என் புருஷனுக்கு துரோகம் பண்ற மாதிரி ஆயிடும். ஆமான்னு சொன்ன நீ தயங்க மாட்ட. அம்மா, வடமலை சாவணும், அவனை எப்படியாவது கொல்லணும்னு சொன்னது உண்மைதான். ஆனா இப்ப வடமலை அடிச்சதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைம்மா. உங்க அப்பாவை நம்புமா. ஏய், என்னடி ஸ்கூலுக்கு போலியா? போல. நேத்தும் போல இன்னைக்கும் போலன்னா எப்படி? உங்க அம்மா உன்னை ஸ்கூலுக்கு போக சொன்னா. போக மாட்டேன். இத பாருடி, நான் சீக்கிரமா சமைக்கிறேன், சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போ. இல்லைன்னா உங்க அம்மா வந்து அடிப்பா உன்னை. என்ன என்ன மறைக்கிற? என்ன சொல்லு. போறேன். அப்பப்பப்பப்பா. பா, என்ன புள்ளியோ. நம்ம வாழ்க்கையுடைய அச்சாணியே அவதாமா. அச்சாணியே அவதாமா. அவ இல்லைன்னா நம்ம வாழ்க்கை புரிஞ்சுக்க.
ரத்னா, நான் சுரேஷ் பேசுறேன். தெரியுது, சொல்லுங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? எங்க போறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கேன். அப்ப இன்னைக்கும் நீ ஸ்கூலுக்கு போறியா? மத்தியானமா ஸ்கூலுக்கு போகணும்னு காலையில என்கிட்ட சொன்ன. போகணும், போய் தான் ஆகணும். ஆனா போகிறதுக்கான தைரியம் தான் இல்ல. இன்னும் ஸ்கூல்ல படிக்கிற பசங்க பண்ண கலாட்டாவே நினைச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் மறந்துடு ரத்னா. அதெல்லாம் மறந்துடலாம். ஆனா எங்க அப்பாவையும் அத்தையும் மறக்க முடியலையே. என்ன சொல்ற? வடமலை மாமாவை நான் ஒண்ணுமே செய்யலன்னு என் தலைமையில அடிச்சு சத்தியம் பண்ண தயாரா இருக்க. எங்க அப்பாவை நம்புறதா இல்ல உங்க அப்பாவால தாண்டி நான் வாழவும் முடியாம சாகவும் முடியாம தவிக்கிறேங்க வடமலை மாமாவை நம்புறதா? ரத்னா, ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ. மத்தவங்க சொல்ற வார்த்தைகளை வச்சு நமக்கு உண்மை தெரியாது. காலம்தான் உண்மை என்னங்கிறத நமக்கு புரிய வைக்கும். இந்த பார், நீ படிக்கிற பொண்ணு, இதெல்லாம் அனாவசியமா மனசுல போட்டு குழப்பிக்காத, புரியுதா? நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். ஆனா முடியலையே சுரேஷ். இந்த மாதிரி எங்க அத்தை மனசுடைஞ்சு நிக்கிறதுனா இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. இப்படி எங்க அத்தையோட எல்லா கஷ்டத்துக்கும் எங்க அப்பா தான் காரணம்னு சொல்லும் போது நம்புறதா வேண்டாமான்னு தெரியலையே சுரேஷ். வடமலை மாமா படுற அவஸ்தைய நேர்ல பார்த்ததுல இருந்து முள்ளு மேல நிக்கிற மாதிரியே இருக்கு. இந்த பார் ரத்னா, நீ ரொம்ப குழம்பி போயிருக்கேன்னு நினைக்கிறேன். நீ ஒன்று பண்ணு, நீ கிளம்பி நேரா உன் ஸ்கூல் கிட்ட வா, நானும் அங்கே வந்துடுறேன். வந்துடுறியா? அடியே ரத்னா, என் முகத்திலேயே காரி துப்புற? உங்க அப்பா பேசின MMS உனக்கு ஒன்று அனுப்புறேன், பார்த்து கதறி கதறி அழு. ரத்னா, என்ன நான் பாட்டில் பேசிட்டே இருக்கேன், பதிலே காணோம். வந்துடுறியா? இல்ல, ஏதோ மெசேஜ் வந்திருக்க மாதிரி இருக்கு. நான் ஒன்று பண்றேன், நான் உனக்கு அப்புறமா ஃபோன் பண்றேன். சரி, நீ அதெல்லாம் முடிச்சிட்டு நேரா ஸ்கூல் கிட்ட வா, நாங்க வந்துடுறேன்.